வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மகரம். ரொம்ப மேலே இருந்து கீழே வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் மீண்டும் வரமாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பழைய நிலைமையை வந்துட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாழ்க்கையில் தடைகள் வரும். அதையும் ஓவர் பண்ணக்கூடிய மனநிலைமை அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விஷயங்கள் அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது சாப்பிட விஷயமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் வாங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. ஸோ தொடர்ந்து நம்ம ஒரு ராசிக்குமே குரு பயிற்சி பலன்கள் இந்த 2026 என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்குமே எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து மற்ற ராசிகளுக்குமே நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா வேலைக்கான முயற்சி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். முதல்ல நிரந்தர வேலை அமைப்பு நிச்சயமாக தனுசுக்கு நல்ல அமைப்பை கொடுக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு போடணும். எடுத்தோம் வெற்றி அப்படிங்கிற நிலைமையை மனநிலையை மாற்றிக்கணும். நிறைய எஃபர்ட் போட்டாங்கன்னா அதுக்களவு சக்ஸஸ் கிடைக்கும். அதேமாதிரி இப்போ அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் அடுத்தபடி முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகளோட இத்தனை நாள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னம்னா அவங்கள குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய பிராப்தம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதேமாதிரி வாழ்க்கையில் ரொம்ப மேலே இருந்து கீழே வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் மீண்டும் வரமாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பழைய நிலைமையை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தனுஷ் நிறைய பேர் அப்படி பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளூரில் இருக்கிறத விட இவங்க வெளியில் இருந்து சர்வே ஆக வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன் இந்த விஷயம் சொல்கிறோம் அப்படின்னம்னா அவங்க வேலையிலேயே ப்ரொமோஷன்ஸ் இந்த காலங்கள் முயற்சி பண்ணும்பொழுது அதிகமாக கிடைக்கும். அவங்க உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்கிப் பண்ண வேண்டாம். அவங்க அங்கே போய் சர்வே ஆகி வந்தாங்கன்னா வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கணும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் தடைகள் வரும். அதையும் ஓவர் பண்ணக்கூடிய மனநிலைமை அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விஷயங்கள் தாயினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்கள் பார்த்துக்கணும். கால் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் இந்த ஆண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கைக்கூடி வருமா? தனுசு ராசிக்காரர்கள் காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நார்மலாக நம்ம பேரண்ட்ஸ் பார்த்து பண்ணி வைக்கிற மேரேஜும் நடக்கும். இதனால் லவ் பண்ணிகிட்டு இருப்போம். அது மேரேஜில் முடியுமான ஒரு கவலையோடு இருப்பாங்களாமா. அது அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக அது பெற்றோர்களாக பார்த்து திருமணம் பண்ண மாதிரியே முடிவடையக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ முடிஞ்சளவு பேரண்ட்ஸை வச்சு கன்வீனியன்ஸ் பண்ணக்கு ட்ரை பண்ணுங்கள். பண்ணாவே நிச்சயமாக அவங்களுக்கு மேரேஜ். ஓகே. ஸோ இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு கைக்கூடி வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் இந்த ஆண்டு அவங்க தொடர்ந்து பண்ணணும்? இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடியது கூட இருக்கக்கூடிய நண்பர்களை நல்லபடியாக பார்த்துட்டாங்கனாவே அவங்களுக்கு தேவையான உணவுகள் கொடுத்துட்டு வந்தாங்கனாவே அவங்களுக்கு சர்வே ஆயிரும். அந்த வழிபாடு கோவில் வழிபாடுகள் நாம் பண்ணணும் அப்படின்னாவே அமிர்தகடேஸ்வரர் இருப்பார். அவர் வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது சிறப்பாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த மகர ராசி. மகர ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? நான் சொன்ன 3 ராசியில் 2வது ராசி ஜாக்பாட் ராசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி. சரிங்களா? சொல்லுவாங்க மகர ராசி இப்போ தான் சனி பகவான் கொஞ்சம் விட்டுருக்காரு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் அடுத்த
திருப்ப முனைன்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா, டேர்னிங் பாயிண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகரம். அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது சாப்பிட விஷயமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் வாங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பொன்னான வருஷம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து நீங்கள் வந்து எதையுமே யோசித்து அப்படியே விடாமல் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே தீர்வு கிடைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸெல்லாம் வந்துட்டு ரொம்ப கீழே போயிருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஃபினான்ஸ் மூலமாக டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பேங்க் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும். தொழில் ரீதியாக டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்குங்க. பன்னாட்டு முறை வணிகம் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த காலங்கள் அவங்களுக்கு வந்துட்டு சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி கணவன் மனைவிக்கு இடையே வந்து உறவுகள் நல்லாயிருக்கும். குழந்தைகள் இத்தனை நாளாக வந்து சொன்ன பேச்சே கேட்காம இருப்பாங்க, அவங்கனால இவங்களுக்கு டென்ஷன் ஆகும். அந்த எல்லாமே இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் வந்துட்டு இந்த மகரத்துக்கு இருக்குது. இன்னும் அடுத்த லெவலுக்கு இவங்க போகணும் அப்படின்னாவே வந்து பழனிமலை முருகர் வழிபாடு பண்ணுறதும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறதும் இவங்களுக்கு வந்துட்டு சிறப்பை தரும். ஓகே. ஸோ இப்போ நிறைய ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டே வராங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒர்க் போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஆண்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? என்டர்பிரனர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, மகரத்துக்கு சூப்பராக இருக்குது. சரிங்களா? அது சுய ஜாதகம் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா தாராளமாக மகர ராசிக்காரர்கள் ஒர்க்கராக இருக்கிறத விட்டுட்டு என்டர்பிரனராக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அடுத்த வந்து கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரர்கள் வந்து அதிகமான முதலீடு போட வேண்டாம், அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது. ஏன்னா சனி பகவானுடைய சம்பந்தமும் வருகிறது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா எந்த முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து அதிகமாக விரயம் ஏற்படாமல் குரு பகவான் காப்பாற்றி கொடுப்பார் இந்த வருஷம். அதே மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது வராமல் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வரக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. லாங் ட்ராவல் பண்ணுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்கள். ஸோ அவங்களோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, புதுசாக இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேராசைப்படாமல் நம்மளால முயன்றளவு முயற்சி போட்டுட்டு அதுக்கான ப்ராஃபிட்ஸ் வரதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் கும்பராசிக்கு வந்துட்டு சிறப்பாக இருக்குங்க. ஓகே. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து இந்த வருஷம் வந்து லேர்னிங் பீரியடாக எடுத்துக்கணும். இந்த இயர் வந்து அவங்களோட லேர்னிங் பீரியடாக எடுத்துட்டு வர்றதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கனாவே அவங்களுக்கு இந்த வருஷம் நிம்மதியான ஒரு வருஷமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன சொல்லுங்க? அவங்களுடைய வழிபாடு நம்ம மெயினாக பார்க்கும் பொழுது அவங்க வழிபட வேண்டிய ஒரே ஒரு தெய்வம், பக்கத்தில் வந்து ஜீவ சமாதி இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை நீங்கள் வந்து ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னாவே அது அவங்களுக்கு வந்துட்டு நல்ல மேன்மையை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ கடைசியாக வந்து மீனராசி. ஸோ மீனராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் விஷயம், சித்தனால சனி பயிற்சி வந்து பயந்துட்டே இருப்பாங்க. 7.5 சனி எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டே இருப்பாங்க. அப்படி பயத்தை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இது ஒரு நல்ல பிராப்தம். சரிங்களா? 3 ராசியில் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதில் மீன ராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும், விருத்தியை கொடுக்கும், அவங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்தாப்புல பலனை கொடுக்கும். ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ கொடுக்குறோன்னா அதை வாங்குற அளவுக்கு நம்ம நல்லா இருக்கணும், அந்த ஒரு விஷயங்கள் இருக்கணும். அதேமாரி தந்தை வேலையில் அவங்களுக்கு கூட இருக்கிறாங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அந்த ஒரு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணணும். அதேமாரி வந்து முயற்சிகளை விட அவங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக வரப்போகுது மீனத்துக்கு. அதனால் அதிர்ஷ்டம் வர்றதுன்னா அதை பயன்படுத்திக்கணும், வேண்டாமா வேணுமான்னு யோசனையில் இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணாவே போதும். தொழில் ரீதியாக ஏன்னா ஏன் இந்த தொழில் அதிகமாக நம்ம சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்டர்பிரனர் தான் அதிகமாக வராங்க. இப்போ லேபர்ஸ் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த என்டர்பிரனர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு இந்த மீனம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா மீனராசிக்காரங்க என்ன மாதிரியான வழிபாடுகள்? மீனராசிக்காரர்கள் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணிட்டு வராங்கனாவே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு கொலுசு வாங்கி போட்டுட்டு வர சொல்லுங்க. இல்லை பெண் குழந்தைகள் இல்லைன்னா அம்மா அது மாதிரி
இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொலுசு வாங்கி கொடுத்தாங்கனாவே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு ராசிக்குமே இந்த ஆண்டு 2026 வந்து குரு பயிற்சி பலன்கள் வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். அவங்களோட சுயஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு உண்டான ஆண்டாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. உங்களுக்கும் ஜோதிடம் சார்ந்த உங்களோட ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேமோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ உங்கள் ஜாதகத்தை என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா.